அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. இந்த ஸ்டில்லு எந்த படத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா நண்பர்களே? முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்டில்லுக்கும் இந்த படத்துக்கும் நமக்கும் நம்ம சேனலுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்காதீங்க. இருக்கு, இல்லாட்டினாலும் சம்பந்தப்படுத்தி பேசுறோம் அலாட் பண்ணின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆமாங்க, ஒரு இன்டர்வியூ சீன்ல தல அஜித் கிட்ட கேட்பாங்க, ஒரு போலீஸ்காரனுக்கு எது முக்கியம் அப்படின்னு. உடனே சொல்லுவாரு, பயம் இருக்கணும் சார், கடமையை மீறக்கூடாதுங்கிற பயம் இருக்கணும்னு அவருடைய ஃபேவரட் டயலாக வந்து பேசுவாரு. அதே மாதிரி தான் சொல்றேன், நீங்க தான் உங்க குடும்பத்துல ஏர்னிங் மெம்பர் அல்லது நான் தான் என் குடும்பத்துல ஏர்னிங் மெம்பர்னா நான் போயிட்டா நம்ம குடும்பம் என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் இருக்கணும். அதுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் போடணும். அதுவும் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் போட்டுக்கிறது தான் பெஸ்ட். இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யோசிச்சிருக்கணும். ரெண்டாவது, ஒருவேளை நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு மேஜர் டிசீஸ் வந்துருச்சுன்னா நம்மளுடைய தொழில இருந்து வருமானம் அல்லது வந்து சேலரியில கிடைக்கிற வருமானத்தை வச்சு அவங்கள அந்த டிசீஸுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு நமக்கு சக்தி கிடையாது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன், அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் ரூபாய் கவரேஜ் இருக்கிற ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் பிளான் வந்து எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பர் டாப் அப் பாலிசி போட்டுட்டு நிம்மதியா பேக்கப் இருக்கு. எந்த இன்சூரன்ஸ் பாலிசி எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத அலாட் மணியினுடைய வீடியோக்கள்லாம் பார்த்து உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பயம் இருக்கணும். ஒருவேளை தொழில் ரொம்ப மந்தமா இருக்குது, எந்த வருமானமும் இல்ல, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இனிமேல் நான் என்ன பண்ண போறேன், அடுத்த 6 மாசம் 12 மாசத்துக்கு கையில காசு கூட இல்லையே, கடன் வேற இருக்குதே, அதுக்கு இஎம்ஐ கட்டணுமே, இப்படியெல்லாம் ஒரி பண்ணக்கூடாது நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு முன்னாடியே நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற பயம் இருக்கணும். அப்பதான் நீங்க எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கணும். ஒரு மாசத்துக்கு நம்ம வேலை இல்லை, இன்கம் வரலைன்னா என்னென்ன தேவைகள்லாம் இருக்கும், அதை எப்படி சமாளிக்க போறோம், அந்த அமௌண்ட் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தேவைப்படும், பிளஸ் ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளவு இருந்தா சமாளிக்கலாம், ஒன் டைம் எக்ஸ்பென்ஸா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அல்லது வந்து வேற ஏதாவது செலவுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் பஃபர் எல்லாம் யோசிச்சுட்டு அந்த காசை நீங்க ரொம்ப அதிகமா இருக்குன்னா பிரிச்சு பிரிச்சு கோல்டுல கொஞ்சம், எஃப்டில கொஞ்சம், டெப்ட் ஃபண்ட்ல அல்ட்ரா ஷார்ட் டர்ம் டியூரேஷன் ஃபண்ட்ல கொஞ்சம் இப்படி வச்சுட்டு சேஃபா நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அலாட் மணி சேனலை ஃபாலோ பண்றவரா இருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேசிக்கான விஷயத்தையே பேசுறிய அலாட் பண்ணி, நாங்கெல்லாம் எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ், ஏதாவது புதுசா சொல்லு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன். மார்க்கெட் கிராஷ் டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா கதறணுமா, போர்ட்போலியோல லாஸ் ஆயிருச்சு, எப்ப திரும்பி வரும், போட்ட காசெல்லாம் போச்சே, தப்பான முதலீட்டு முடிவை எடுத்துட்டேனே, இப்ப வித்தரலாமா, இப்ப வித்துட்டு இன்னும் கீழே போனதுக்கு அப்புறம் அதே ஸ்டாக்கே இன்னும் அதிகமா பிடிச்சிக்கலாமா, இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க கூடாது. இந்த இடத்துல பேனிக் செல்லிங் பண்ணவே கூடாது. ஒரு ஸ்டாக்கு, ஒரு முதலீட்டை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடியே அது நீண்ட கால முதலீட்டுக்கு குவாலிட்டியான ஒரு விஷயம் தானா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி தான் பிடிக்கணும். சரியான விலையில தான் நம்ம வாங்குறோமா அப்படிங்கறதையும் வந்து கத்துக்கிட்டு தான் பிடிக்கணுங்கிறத அலாட் பண்ணி சொல்லுது. எதுவும் புரியலன்னா இண்டெக்ஸ் ETF, கோல்டு பிசி இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்காக எஃப்டில இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. எஃப்டியுமே வந்து உங்களுக்கு ரிஸ்கியான அசெட் கிளாஸ் தான். என்னப்பா அப்படின்னா, ஏன்னா எஃப்டில இன்ஃபிளேஷனே உங்க காசை வந்து ஸ்டாப்ட்டு போயிடும். அப்ப எஃப்டில நான் எதுக்கு வச்சுக்கணும், எல்லாத்தையும் கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறேன்னு யோசிக்க கூடாது. எல்லா அசெட் கிளாஸ்லயும் பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கணும். இம்மீடியட்டா ஒரு ஷார்ட் டர்ம் நீடு வருதுன்னா எஃப்டில இருந்து தான் காசை உடச்சி எடுக்க முடியும். இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க வாங்கின ஸ்டாக் 30% லாஸ்ல இருக்கும், அதை போய் விற்க முடியுமா? அவ்வளவுதான். நாளைக்கு மார்க்கெட் மேல போயிருச்சுன்னா போச்சு, காசு 30% லாஸ்ங்கிறத நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். என்னைக்குமே இந்த மாதிரி மார்க்கெட் கீழே போகும் பொழுது வாய்ப்புகள் வந்து நல்லா வாரி வழங்குது மார்க்கெட். இன்னமும் வந்து 5 வருஷத்துக்கு கூட இன்னும் 50% கீழே போய் படுத்தே கூட கிடக்கலாம். ஆனா இந்த 5 வருஷத்துக்கும் ஒரு முதலீட்டாளர் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சிப்பை நிறுத்தக்கூடாது. நல்ல குவாலிட்டியான அசெட் கிளாஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சா அட்லீஸ்ட் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் ஆகுது தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அடுத்து வரப்போற புல் சைக்கிள்ல உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம பல்ல கடிச்சிட்டு பொறுமையா தொடர்ச்சியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆனா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த பங்கெல்லாம் நல்ல பிசினஸ் தானா, எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் ஒரு பினான்சியல் அட்வைசருக்கு கொஞ்சம் காசு கொடுத்துனாவது கேட்டுட்டு பண்ணுங்க நண்பர்களே. ஜங்க் ஸ்டாக்கை பிடிச்சிட்டு மார்க்கெட் புல் ரேலி வரும் அடுத்த 10 வருஷம் கழிச்சு எனக்கு பெரிய லாபம் வரும்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த இலவு காத்த கிளியாவும் நம்ம மாறிடக்கூடாது அப்படிங்கிற வார்னிங்கையும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். தம்பி, இப்ப வரைக்கும் பேசின விஷயங்கள் எதுவுமே எனக்கு புதுசு இல்ல அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு என்னத்தப்பா புதுசா சொல்றது, எல்லாமே சிம்பிளான விஷயங்கள் தான், தொடர்ச்சியா சொன்ன விஷயங்கள் தான் திருப்பி சொல்றோம். ஆனா அதை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கே கஷ்டமா இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சரி, புதுசா சொல்லணும்னா இந்த லார்சன் அண்ட் டியூப்ரோ வந்து 7.54% உடஞ்சிருக்கிறாங்க. இப்ப வேல்யூ ஜோன்ல இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. நண்பர்களே, 28 பிபி ரேஷியோல தான் இருக்கிறாங்க. இப்பவும் காஸ்ட்லி அப்படிங்கிறது தான் எங்களுடைய புரிதல். பிபி ரேஷியோ பிரகாரம் பார்க்கும்பொழுது ஹிஸ்டாரிக்கலா இவங்க வந்து பாருங்க,
அதாவது 15 பிபி ரேஷியோலாம் போயிருக்கிறாங்க. இப்போ நம்ம வாங்குற பிபி ரேஷியோங்கிறது உச்சம் தான் அப்படிங்கிறதா எங்களுடைய புரிதல். பிளஸ் அவங்களோட இபிஎஸும் பாருங்க growthல தான் இருக்குது. அப்போ நாளைக்கு வந்து இதே மாதிரி பழைய பேட்டர்ன் பிரகாரம் இபிஎஸ் உடையும் பொழுது அவங்களுடைய பிபி ரேஷியோவும் உடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அலாட் பண்ணி நினைக்குது. அவங்களுடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு நாளைக்கே வந்து ஈரான் வார் முடிஞ்சு மிடில் ஈஸ்ட்ல நிறைய ப்ராஜெக்ட் ஆர்டர் வந்து எல்என்டி இன்னமும் ஸ்கேல் பண்ணி இன்னமும் இபிஎஸ் வளர்த்து எடுத்து அதுக்கப்புறம் கீழே போனாங்க அப்படின்னா வந்து இந்த பிரைஸ் வந்து நல்ல பிரைஸா தான் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ இன்வெஸ்டருக்கு இந்த பிரைஸுங்கிறது காஸ்ட்லி. நான் growth இன்வெஸ்டர், நான் வந்து இந்த ஸ்டாக்கு நல்லா வந்து லாபத்தை இன்னமும் காட்டுவாங்க, அதனால நான் அதிக விலை கொடுத்தும் வந்து பிடிக்கிறதுக்கு ரெடியா உள்ள முதலீட்டாளர் தான் அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஒரு வேல்யூ இன்வெஸ்டரா பார்க்கும்பொழுது இந்த வேல்யூமே காஸ்ட்லி அப்படிங்கிறதா எங்களுடைய புரிதல். நீங்க டெக்னிக்கலா சார்ட் பிரைஸ் பேட்டர்ன் பிரகாரம் பார்க்கும்பொழுது 1500 இருந்து கிட்டத்தட்ட 4000 ரூபாய், சரிங்களா, 3500 ரூபாய், 3.5 மடங்கு வந்து ஏறி இருக்குது. அதனாலதான் எங்களுக்கு வந்து இந்த பங்கை பல வருஷங்களா பார்த்துட்டு இருக்கிறதுனால பாருங்க, கிட்டத்தட்ட 2007ல தொட்ட உச்சத்தை வந்து அடுத்து தொடுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 2019 ஆயிருக்குது. அந்த மாதிரி மறுபடியும் ஒரு சூழ்நிலை கன்சாலிடேஷன், ஒரு கரெக்ஷன் ஜோனுக்காக தான் அலாட் பண்ணி வெயிட் பண்ணுது. அப்படியே வந்து வாய்ப்பு கிடைக்கலனாலும் போனாலும் போயிட்டு போகுது அப்படின்னு தான் நாங்க யோசிக்கிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்துல நிறைய நல்ல பங்குகள் வந்து இன்னமும் வந்து நல்ல வேல்யூ ஜோன்லயே உடஞ்சிருக்கிறாங்க. அந்த வேல்யூ இன்வெஸ்டிங்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் அலாட் பண்ணி நினைக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அடுத்த பங்கு நீங்க அடிக்கடி கேட்குற பங்கு. இந்த சார்ட் பிரைஸ் பேட்டர்ல நீங்களே பாருங்க, பெருசா இது வரைக்கும் இந்த பங்கு ரிட்டர்னே கொடுக்கல. 2015 அந்த டைம்ல ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை. என்னதான் சிஓ நல்லவரா இருந்தாலும் வாபர்க் பின்கஸ் வந்து புதுசா இன்வெஸ்ட் பண்ணாலும் இப்ப ரீசெண்டா நடந்த அந்த ஃப்ராட் ஸ்கேம்னால ஷார்ட் டேர்ம்ல இந்த பங்குங்கிறது பயங்கரமான வாலட்டைலா 80 ரூபாய்க்கு மேல இருந்த பங்கு கீழே உடஞ்சு 60 ரூபாயை நோக்கி போக்கிட்டு இருக்கிறாங்க. பயமாயிருக்கா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் பிரச்சனையா தான் அலாட் பண்ணி நினைக்குது. லாங் ரன்னுல வந்து இந்த பங்கு கண்டிப்பா வந்து ஆர்பிஐ எல்லாம் பேக்ல இருக்கிறாங்க, அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க, மேல எழும்பி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா பேங்கிங் செக்டர்ல இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. லார்ஜ் கேப்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும், சேஃப்டி கம்பேர்ட் டு மிட் கேப் வந்து நல்லா இருக்கும். மிட் கேப்ங்கிறது வந்து ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணும்போது சேஃப்டி குவாலிட்டி கொஞ்சம் பெரிய கம்பெனி, அதனால நீங்க ரிஸ்க் கம்மியா எடுக்கிறீங்க. அந்த மாதிரி வந்து நீங்க ஜென்ரலா புரிஞ்சுக்கிட்டாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு வேல்யூ ஜோன்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டில நீங்க பிடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரிஸ்க் கம்மி. இதனுடைய பிரைஸ் டு புக் தான் நம்மளுடைய வேல்யூவேஷன் மெட்ரிக்னு சொல்லக்கூடாது, பிரைஸ் டு புக் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்பொழுது 1.15 இருக்கிறாங்க. ஃபேர் பிரைஸ் அப்படிங்கிறது 1. நான் ரொம்ப நீண்ட கால முதலீட்டுக்கு முதலீடு பண்ண போறேன், நான் 1.15 புக்குங்கிறது நீண்ட கால முதலீட்டுக்கெல்லாம் வந்து நல்ல வேல்யூவேஷன் தான். ஃபேர் பிரைஸ்ல நான் பிடிச்சிக்கிறேன். ஒருவேளை இங்க இருந்து மறுபடியும் உடஞ்சு 60 ரூபாய்க்கு கீழே போனா அப்ப ஒரு புக்கை தொடுவாங்க, அப்ப கொஞ்சம் பிடிச்சுக்கிறேன். அடுத்து வந்து 0.9 புக்கு போகும்போது அப்ப கொஞ்சம் பிடிச்சுக்கிறேன், அல்லது 0.8 புக்கு போகும்போது அப்ப கொஞ்சம் பிடிச்சுக்கிறேன், அல்லது கிராஜுவலா 1-2 ஷிஃப்ட் பண்ணி என் போர்ட்போலியோல மிட் கேப் கேட்டகரிக்கு இதுதான் லிமிட், அதுக்கு நான் ஐடிஎஃப்சிக்கு இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு செட் பண்ணிருக்கிறேன். அந்த லிமிட் வர வரைக்கும் நான் குட்டி குட்டி அக்குமுலேட் பண்றேன். இந்த மாதிரி யோசிக்கலாம். ஆனா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல இடி ரெய்டு எல்லா கவர்மெண்ட் ரிலேட்டட் அக்கௌண்ட்டையும் பிரைவேட் பேங்க்ல வந்து இப்போ வந்து ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து பேங்கிங் ஸ்டாக்கு நெகட்டிவ்னு நம்ம லைவ்ல ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த பேங்க் நிஃப்டில வந்து இண்டெக்ஸ் ரீஅலைன்மெண்ட் நடக்குது. அதனால இண்டெக்ஸ் ஃபண்ட், இண்டெக்ஸ் இடிஎஃப் எல்லாம் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ மாதிரி பங்குகளை வந்து வித்துட்டு அந்த புதுசா வந்து 2 பங்குகள் உள்ள வந்திருக்கு நண்பர்களே. பேங்க் ஆஃப் பரோடா அப்புறம் இன்னொரு பங்கு நினைக்கிறேன், அதுக்கு வந்து வெயிட்டேஜ் கூடுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பேங்க் ஆஃப் பரோடாவுடைய விலையெல்லாம் வந்து பெருசா உடையல அப்படிங்கிற மாதிரி வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே நீங்க ஃபியூச்சர்ல இந்த பங்கு நமக்கு எவ்வளவு லாபத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு, யாரு ரன் பண்றா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் போய் பாருங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோடைய ஏடிஎம் பாருங்க, பேங்கினுடைய சர்வீஸ் பாருங்க, இவங்களுடைய கிரெடிட் கார்டு பாருங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, எப்படி கஸ்டமரை அட்ராக்ட் பண்றாங்க, எப்படி சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்ல நீங்க சர்வீஸ் கேட்கணும்னா அவங்க உங்க வீட்டுக்கு வருவாங்களா? ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கண்டிப்பா வீட்டிலேயே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இதனால தான் நம்ம பிரைவேட் செக்டருக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா கஸ்டமரை தேடி ஓடுறாங்கன்னா நம்ம ஷேர் ஹோல்டர்னா நமக்காக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கரூர் வைசியா பேங்க் எல்லாம் 19 ரூபா போச்சு கொரோனா கிராஷ்ல. இப்போ வந்து 282 ரூபா இருக்கு. இப்போ வாங்கலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வேல்யூவேஷன்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றோம். பிரைஸ் டு புக் இன்னமும் 2.13ன்னு ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கிறாங்க. சரி, ஃபெடரல் பேங்காவது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஃபெடரல் பேங்கை பார்க்கலாம். அதனுடைய பிரைஸ் டு புக்கும் 1.79ன்னு காஸ்ட்லியா தான் இருக்கிறாங்க. வேற பேங்க் இல்லாம ஏதாவது நல்ல ஸ்டாக் சொல்லு. ஐடிசி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா ஐடிசியினுடைய பிரைஸ் டு புக்கு 18.3. நீங்க லைவ்ல கேட்கறப்பெல்லாம் ரீசெண்டா போட்ட வீடியோக்கள் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ இது ஒரு நல்ல நிறுவனம். ஆனா பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு டிவிடெண்ட் ரெகுலரா வருது. 18.3 பிபி ரேஷியோன்னு நல்ல வேல்யூ ஜோன்ல தான் இருக்கிறாங்க.
இந்த பிபிஐ ரேஷியோ அப்படிங்கிறது இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகலாமா? அதாவது ஸ்டாக் விலை ஏறாமலே பிபிஐ ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும் எப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த சிகரெட் வந்து டாக்ஸேஷனால இந்த இபிஎஸ்ங்கிறது அடுத்த வருஷம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த இபிஎஸ்க்கு இந்த விலையை மெயின்டைன் ஆச்சுன்னா பிபிஐ ரேஷியோ எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த மாதிரிலாம் உள்ளுக்குள்ள சூட்சமங்கள் நிறைய இருக்குது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். எப்படி வந்து ரிசல்ட் அனலைஸ் பண்றது, எப்படி வேல்யூவேஷன் சிம்பிளா செக் பண்றது, இதெல்லாம் நீங்க பார்த்தாதான் உங்களுக்கும் நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும் நண்பர்களே.